ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எம்ஆர் ஹெல்தி ஈட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாங்க ஈஸி அண்ட் ஹெல்தி கிச்சனில் உடலுக்கு குளிர்ச்சியூட்டும் சின்ன வெங்காயம் காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் குழம்பு வைக்கிறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு. அதனால் இதை நம்ம சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வெங்காயத்தை எப்படி சின்ன சின்னதாக நம்ம வெட்டி கொண்டு வந்தாச்சு. இனி நாம் குழம்பு வைக்கிறதுக்காக வேண்டி மசாலா எடுத்துக்கிடலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நம்ம முதல் ஊற வச்சுக்கிடலாம். அரை மூடிக்கும் கொஞ்சம் குறைவான அளவு தேங்காய் துருவி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிடுது. அதோடையே 1.25 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். இதில் 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிடலாம். மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கிடலாம். அதிலேயே 3 பூண்டு பல் சேர்த்துக்கிடலாம். இனி மசாலா அரைக்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். இனி நாம் வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். இது கூடவே சிலர் கொஞ்சம் பூண்டு பல் சேர்த்துக்கிடுவாங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா இந்த சின்ன வெங்காயத்துலேருந்து ஒரு சின்னதாக ஒரு இனிப்பு தன்மை இருக்கும். அந்த இனிப்பு தன்மை பூண்டு போட்டால் கொஞ்சம் மாறிடும். நம்மளுக்கு முழுமையாக வெங்காயத்தோட சுவை கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் இன்றைக்கி பூண்டு பல் சேர்க்கலை. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஒரு 10 போல் பூண்டு உரிச்சி இதோடு சேர்த்துக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிட்டு இது கூடவே ஒரு சின்ன தக்காளியை வெட்டி சேர்த்துக்கிடலாம். தக்காளி வதங்குறதுக்காக வேண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம். தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மசிய வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விடுங்க. இப்போது நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிட்டு இது கூடவே நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கிடலாம். மசாலா அரைக்கும்போது தேங்காய் உடைச்ச தண்ணி இருந்தால் ஊற்றி மசாலா அரைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி நாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதையும் கரைச்சி இதோடு சேர்த்துக்கிடலாம். இனி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நாம் சாப்பிடும்போது டெய்லி 2 சின்ன வெங்காயம் பச்சையாக சாப்பிட்டாக்கி வாயில் உள்ள கெட்ட வாடையெல்லாம் போயிடும். அதுபோல் கெட்ட கொழுப்பு சேர்க்காம சர்க்கரையின் அளவையும் கட்டுப்படுத்தும். அதனால் தினமும் நாம் சாப்பாட்டில் வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். நாம் மசாலா அரைக்கும் போது மஞ்சள் சேர்க்கலை, அதனால் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடலாம். இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுடலாம். மசாலையில் உள்ள பச்சை வாசனை போய் குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இந்த குழம்புக்கு கூட்டு பொரியல்னு எதுவும் இல்லாட்டும் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டு சுட சுட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.